விஜய் அவர்கள் ஒரு புது அரசியலை முன்னெடுக்க போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தப்போ அவருடைய கொள்கைகள் அஃப்கோர்ஸ் திராவிட கட்சிகள் முன்வைத்த பல விஷயங்கள் இருந்தது. அப்படின்றப்போ அது அவரை திராவிடத்தின் நீட்சின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ 10-11 இருக்கக்கூடிய வாக்களை குறிவைத்தா அதனால பலனடையக்கூடியது பாஜகவோ அப்படின்ற கேள்வி வருது இல்லை? ரெண்டு விஷயங்க. முதல்ல இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த பாலிடிக்ஸ்லேருந்து தமிழக வெற்றி கழகம் பேசுகிற பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இவர்கள் யாருடைய ஓட்டை பிரிக்கிறதுக்காக வராங்க? அதிமுக ஓட்டை பிரிப்பாங்களா, திமுக ஓட்டை பிரிப்பாங்களா, பிஜேபி ஓட்டை பிரிப்பாங்களா? நான் சொல்கிறேன், அவங்க யார் ஓட்டையுமே பிரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரோட்டையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. மதிப்பிற்குரிய பிஜேபி மாநில தலைவர் அவர்களே சொல்றாரு, எங்க வீட்லயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு திராவிட தேசிய கட்சி அரசியல் தலைவர்களின் வீட்டுக்குள்ளார ஒரு விஜய் ஃபேன் இருக்காரு. ஆனா விஜய் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளில் இத்தனை நாட்கள் இருந்ததை போன்ற செல்வாக்காக இந்த எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்களா? சொல்ல முடியாது. ஆக இவங்க ஓட்டை பிரிக்க வரல, தமிழக வெற்றி கழகம் ஓட்டை சேர்க்க வராங்க. அப்புறம் அந்த எடுத்துக்காட்டை பத்தி ஐயா ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் கூட சுட்டி காமிச்சாங்க. சொன்னாங்க அது தயிர் சாதம், ரசம் சாதம் இதெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. ஒன்று நாம புரிஞ்சுக்கணும், ஒரு பாலிசி, ஒரு மக்கள், ஒரு சாராரை சேர்ந்து இருப்பது, அவர்களுக்காக மட்டுமே பேசுவது, ஈவென்ச்சுவலி இட் வில் பிகம் ஃபாசிசம். அப்ப எல்லோருக்குமான ஒரு அரசியல் என்பது என்ன? கூட்டாஞ்சோறுன்னு ஏழைகள் சேர்ந்து சின்ன பசங்களாம் சமைப்பாங்களா, அதே போல ஒரு கூட்டாஞ்சோறு தான். 3 வேளையும் 30 நாளும் 365 நாளும் நீங்க தயிர் சாதமே சாப்பிட்டா ஊட்டச்சத்து வருமா? உடம்புக்கு நல்லதா, நாட்டுக்கு நல்லதா? அப்பப்ப ரசம் சாதம் தேவை, அப்ப எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிற பொழுது இது இந்த மண்ணிற்கான மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸ். ரைட், கரெக்ட். அந்த இடத்துல வர்றப்பதான் ஒன்னு ரோட்டுக்கு இந்த சைடு நில்லு, இல்ல அந்த சைடு நில்லு, நடுவில் நிக்காதன்னு சீமான் சொன்னது வருது. டிராபிக் போலீஸ் நடுவில் தான் நிற்பாங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் ஓரமா தான் போவாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சார்? எனக்கு புரியல சார். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பேசுவோம், எடுத்துக்காட்டுகளை அல்லது ஓமைகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இல்ல சார், இன்னைக்கு கொள்கை சித்தாந்தத்தை வச்சு தான் சார் ஓட் பேஸ். 100% கொள்கை சித்தாந்தம் இன்க்ளூசிவான, இது வரைக்கும் சொல்லப்படாத புதுமையான கொள்கை சித்தாந்தம். இதோடைய இம்பாக்ட் எங்க பாக்குறோம்னா, சாதாரண மக்கள் இருக்காங்களா, சாமானியர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுகிற போது இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மக்கள் இதற்கான பதில சொல்லுவாங்க. இல்ல அப்போ எல்லா கட்சியிலிருந்து ஓட்ட பிரிப்பாரு அப்படின்றப்போ அது ஒரு புதுமையா எல்லா கட்சியிலிருந்து ஓட்ட சேர்ப்பாரு தான். எப்படி சேர்க்க முடியும்? அது 2026ல நீங்க பார்க்க தான் போறீங்க. இப்ப வரைக்கும் எடுக்கப்படுகிற சேர்க்க முடியும்னா ஒரே விஷயம் தான் சார், எல்லா கட்சியும் வாஸ் அவுட் ஆயிரும் அப்படி சொல்ல வரீங்களா? எல்லா ஓட்டு அங்க வந்துட்டா சேர்க்க முடியும். சொன்னதை நான் எப்படி போடுறேன், இன்னும் பெட்டர் வேர்ட்ஸ்ல போடுறேன். மதிப்பிற்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா, 2026 பிஜேபிக்கு வாழ்வா சாவா தேர்தல். இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அதுல நான் உடன்படல. அது பிஜேபிக்கு மட்டுமல்ல, இதுவரை இருந்த அரசியலில் இருந்த, தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே இது வாழ்வா சாவா தேர்தல். மக்கள் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே, இளைஞர்கள் வாக்குகள் பத்தி பேசுறப்ப அவர் சொல்றது திராவிட கட்சிகளுடைய ஓட்டுகள், அவர் வந்து கொள்கை எதிரியா பாஜகவை, திமுகவை எதிர்க்க வெளிப்படையாவே பேசிட்டார். அப்ப திமுக ஓட்டுகளை அது மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ன்றப்போ அது பெருவாரி போகும். பாஜகவுக்கு சட்டமன்ற ரீதியாக எங்கே ஆதரவு இருக்குது? அவங்களுக்கு இருக்கிறது 4 எம்எல்ஏஸ். இன்னைக்கு அவங்க கூட்டணி கூட அதிமுகவோட இல்லை. அப்போ அவருடைய முழு டார்கெட் திமுக அப்படின்ற கேள்வி தானே வருது. அப்போ திமுக ஓட்டை பிரிச்சா பாஜகவுக்கு நல்லது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், யாரையும் சிறுமைப்படுத்துறதோ டீலிட்டில் பண்றதோ நோக்கம் அல்ல. இந்த பெஞ்சால் புயலுக்கான அறிக்கையில் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய அறிக்கையில் எனக்கு பிடிச்ச அம்சம் என்னன்னா, இதை போன்ற இயற்கை பேரிடர்கள்ல அரசாங்கத்தை மட்டுமே குறை கூறக்கூடிய அந்த போக்கை நாம கொள்ள வேண்டாம். யாருமே இது வரைக்கும் இது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி பாலிடிக்ஸ் வந்தா ரூலிங் பார்ட்டியை டக்குன்னு அப்படியே அப்போஸ் பண்ணி பயங்கரமா பேசிட்டு போயிடலாம், பிளேயிங் ஃபார் தி கேலரி மாதிரி கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா ரொம்ப நுணுக்கமாக இயற்கை பேரிடர் என்பது அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களின் சார்பாக நின்று திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போறது, நிவாரண பணின்னு 4 பொருளை கொடுத்து போட்டோ எடுக்கிறது, அங்கிருந்து அப்படியே போயிருதுன்ற தற்காலிக தீர்வு வேண்டாம். பேச மாட்டீங்க, அதை பேசுங்க, நிரந்தர தீர்வை பேசுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வரிகளை ஏத்துக்கிறீங்க, இந்த நம்பிக்கொண்டிருந்த மக்களை அரசு கைவிட்டு விட்டது அப்படின்றார். அதே அறிக்கையில தான் சொல்றேன். 100% கைவிட்டுருச்சு சார். அது ஏன் கைவிட்டுருச்சுன்னா நிரந்தர தீர்வு தரல. ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இந்த மன்றத்தில், அறிவார்ந்த மன்றத்தில் கேட்கிறேன். 3 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் காலநிலை மாற்ற நிர்வாக குழுன்னு ஒரு குழு போடப்பட்டது. ஐநா சபையினுடைய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி இருந்தார், இன்ஃபோசிஸினுடைய தலைமை அதிகாரி இருந்தார், நாடறிந்த நல்ல மக்களா இருந்தார். அந்த நிர்வாக குழு காலநிலை நிர்வாக மாற்றங்களும் 3 வருஷமா என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்க செயல்படுத்துறீங்களா இல்லையா? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி குழு நீங்க பல 100 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த அறிவுலை இயக்கம் மாதிரி காலநிலை மாற்ற இயக்கம் வரும்னு சொன்னதே தெரியுமா? அந்த குழுவினுடைய தலைவர் தெரியுமா? மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர். இப்ப இதே போன்ற நேரங்களில் பார்க்கிற பொழுது மக்கள் கோவப்படுவாங்களா இல்லையா? சரி, அதை நம்ம கேட்போம். நான் திரு கலை அவர்கள்ட்ட, திரு கலை, விஜய் வந்து
அதிமுகவோட வருவாரா அப்படின்ற ஒரு டிபேட்லாம் இருந்தது. அப்புறம் மறுப்பெல்லாம் தெரிவிக்கப்பட்ட சூழல்லையும் ஆனால் விஜயை வச்சு அதிமுக ஒரு கணக்கு வச்சிருக்கு அப்படின்ற பார்வைகள் வெளிப்பட்டப்போ பாஜகவும் ஒரு கணக்கு வச்சிருக்கதா தெரியலையா உங்களுக்கு? பாஜக விஜய்க்கு எதிராக தானே பேசுகிறாங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார், மாநாடு நடத்தினார், அதுக்கு பின்னாடி காணாமல் போயிட்டார். அவர் நலத்திட்டம், அவருக்கு கொள்கை என்பது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாம் இருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கலவை சாதமாக தான் அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனாலும் அவர் திராவிட இயக்கங்களுடைய வாக்குகளை நிச்சயமாக பிரிப்பார்னு அண்ணாமலை சொல்கிறார். எப்படி செயல்படாத ஒருத்தர், வலுவில்லாத ஒருத்தர், கொள்கை பிடிப்பில்லாத ஒருத்தர், செயல்படாத ஒருத்தர் இல்லை, எனக்கு புரியல. செயல்படாதன்னு நீங்க ஏதோ சொல்றீங்க. இன்னைக்கு தினந்தோறும் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க. ஓகே ஓகே. எத்தனை முறை வெளியே வந்திருக்காருன்னு கேட்குறாரு விஜய். அவர் வந்து சொன்னவர் அப்படிப்பட்டவர் எப்படிங்க கட்சி, இந்த ரெண்டு கட்சி பெரிய கட்சிகளுடைய வாக்குகளை பிரிச்சிருவாரு? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் இல்லை. திராவிடத்துக்கு மாற்றாக வேணா இவங்க வரலாம், இந்துத்துவா கொண்டு வரலாம். வேற இங்கே திராவிட மாடலுக்கு எதிராக ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் இங்கே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய்க்கு மாதிரி புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தத்துவார்த்த வெளி இல்லை. இன்னொன்று பொலிட்டிக்கல் ஸ்பேஸும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். புதுசாக வர்றவங்களுக்கு இங்கே அரசியல் வெற்றிடம் இங்கே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவும் தான் 70% வாக்குகளை கடந்த 52 ஆண்டுகளாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாக்கி இருக்கக்கூடிய 30% வாக்குகளில் தான் மற்றவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கிறணும். அது பாஜக கூட்டணி ஆனாலும் சரி, விஜய் கூட்டணி ஆனாலும் சரி, சீமான் ஆனாலும் சரி, அதுதான் பிரிச்சுக்கணும். ஆனால் அண்ணாமலை இதுக்கு நேரத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை பிரிச்சிருவோங்கிறார். அந்த அதிசயம் நடந்தால் பெரிய விஷயம். அது இல்லை, பிராக்டிக்கலா அண்ணாமலை எதை கணிக்கிறாருன்னா, விஜய் பேசக்கூடியது அது எல்லாம் கலந்ததாக இருந்தாலும் பெரும்பாலும் அது திராவிட கட்சிகளுடைய நீட்சியாக அவர் பேசுறாரு, அதனால அந்த ஓட்டுகள் போகணும்னு அவர் பார்க்குறாரு சார். சரி, இங்க ஒரு 5%, அங்க ஒரு 5% சேதாரம் யாருக்கு சார்? திராவிட கட்சிகளுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டுகள் போகும். திராவிட கட்சிகள் சொல்கிறதே நீங்களும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வரும்? அந்த லாஜிக் சரியாக எடுபடலையே. அது மாதிரி இந்த சேதாரம் பண்ணுறது ஒரு கணக்கு எடுத்தாங்க. அதில் வந்து பாஜக எடுத்த கணக்கெடுப்பில் விஜய் வருகையால் சேதாரம் அடையக்கூடிய கட்சிகளில் கடைசியில் 5வது இடத்துல தான் பாஜக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். 5வது இடத்துல தான் இருக்க முடியும். அந்த கட்சி 5வது இடத்துல தானே இருக்குது. அந்த ஓட் ஷேர் வந்து 5வது இடத்துல 6வது இடத்துல தானே இருக்குது. அதுலேருந்து பிரிக்கிற சேதாரமும் அந்த அளவுக்கு தானே இருக்கும். பெரிய அளவுக்கு சேதாரம் பண்ணுறதுக்கு அந்த கட்சியில் என்னங்க இருக்குது? விஜய் வந்து அந்த கட்சியிலேருந்து இண்டிவிஜுவலா 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். கூட்டணியோட 21% மேல போச்சு. நீங்க பழைய கணக்கு. ஆமா, பாதிப்புக்கான விகிதாச்சாரம் தான் நான் சொன்னது. உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா சரியா புரிஞ்சுக்கோங்க. பாதிப்பு எந்த அளவீடுங்கிறது தான் நான் சொன்னது. மகா தத்துவத்தை மிக நீங்க இப்ப சொல்றீங்க ரெண்டு கட்சி சேர்ந்து 70% வாங்கணும்னு. 24 மக்களவை தேர்தலில் நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 11 இடத்துல நீங்க 3வது இடத்துக்கு போறீங்க. அதிமுக எவ்வளவு வாங்குச்சுன்னு கேக்குறாரு சார். ஆமா, 9 இடத்துல டெபாசிட் காலி ஆகுது உங்களுக்கு. 3வது இடத்துக்கு போனீங்க. 9 இடத்துல டெபாசிட். எத்தனை இடத்துல நீங்க டெபாசிட் இழந்தீங்க? ஆமா, உங்களுக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்க முன்னுக்கு வந்திருக்கோம் சார். நீங்க திருந்தணும், முன்னேறணும்னா சுய விமர்சனம் நீங்க தான் அடுத்த கட்சி பத்தி பேசாதீங்க, உங்களை பத்தி முதல்ல பேசுங்க. நீங்க எத்தனை இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, நீங்க எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. அவங்க இழந்ததை சொல்லலாம். நாங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கோம்? நாங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கோம்? அதனால நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஓகே ஓகே, சீக்கிரம் ஓகே ஓகே, முடிச்சிட்டோம், கலையை முடிச்சிட்டோம். 2வது இடத்துல ஓட் ஷேர் விஷயத்துல அதிமுக தாங்க வந்துச்சு. அதிமுக இந்த பெர்செப்ஷன் வாரில் மிகவும் பின்தங்கி இருந்த நிலைமையில், அவங்களுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக இருந்த நேரத்தில்
அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு பெரிய ஸ்டேக் இல்லை, ஆனால் அதுலேயும் அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா பெரிய கூட்டணியும் இல்லை அவங்களுக்கு. உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு? 11% சொல்கிறீங்க. யார் வாக்குகளை சேர்த்து சுயேட்சை வேட்பாளர் வாக்குகளை உங்களுக்கு சேர்த்துக்கிட்டீங்க. உங்கள் சின்னத்தில் நின்று உங்களுடைய வாக்குகளை சேர்த்துக்கிட்டு நீங்கள் 11%. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.